ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு GTF View. நான் உங்கள் பரணி. இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிற செக்மெண்ட் ஃபினான்ஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் தென் ஈஸி மை ட்ரிப்ன்ற ஒரு ஆப் இருக்கு பார்த்தா ட்ராவல் ஆப். ரெண்டு பேரும் கோபிராண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்க கார்டு தான் பேங்க் ஆஃப் பரோடா ஈஸி மை ட்ரிப் டெபிட் கார்டு. இவங்க என்னன்னு ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா, அதாவது ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா, இந்த கார்டை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா, அதை ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தடையில்லா ட்ராவல் பெனிஃபிட் கிடைக்குன்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினான்ஸ் டீட்டெயில், அதாவது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, சேவிங்ஸ் அக்கௌண்ட், பர்சனல் ஃபினான்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஏதாவது எந்த டீட்டெயில் வேணுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைனா என்னுடைய இன்ஸ்டாகிராம் சேட்டில் வந்து பிங் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், தனி வீடியோ கூட போட பார்க்கும். ஓகே, ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோட முடிவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த கார்டில் இருக்க இந்த பேங்க் ஆஃப் பரோடா இஎம்டி இருக்கிற கார்டில் ஃபீச்சர்ஸ், வெல்கம் போனஸ், பெனிஃபிட், ரிவார்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இவங்க பெஸ்ட் ட்ராவல் டீல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எல்லாமே பெனிஃபிட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ், இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட். கார்டு டைப் பார்த்தீங்கன்னா இது ஒரு கோபிராண்ட் கார்டு அண்ட் தென் ட்ராவல் கார்டுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டால் ஈஸி மை ட்ரிப்ன்றது ஒரு ட்ராவல் ஆப், அவங்க கூட சிங்க் பண்ணியிருக்கிறதால. ஸோ நெக்ஸ்ட் ரிவார்ட் டைப் பார்த்தீங்கன்னா இது ஒரு கேஷ்பேக் கார்டு. நீங்கள் இந்த ரிவார்டு கிரெடிட் ஆகிட்டு அந்த ரிவார்டை வந்து நம்ம ரெடீம் பண்ணுற அந்த கதையெல்லாம் கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கேஷ்பேக் கிடைச்சிடும். இந்த கார்டு வாங்குறதுக்கு உண்டான எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கணும். அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ, இல்லை கரண்ட் அக்கௌண்ட்டோ, ப்ரொப்ரேட்டர் அக்கௌண்ட்டோ, இல்லை பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்டோ ஏதோ ஒரு அக்கௌண்ட் இந்த பேங்க்ல இருக்கணும். இருந்தால் இந்த கார்டுக்கு எலிஜிபிள். ஜாயினிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 599 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ரெனிவல் ஃபீ ஆர் ஆனுவல் ஃபீ கேட்டிங்கன்னா அதுவும் வந்து 599 ப்ளஸ் ஜிஎஸ்டி. இந்த ஃபீஸை கலெக்ட் பண்ணாலும் இந்த கார்டில் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஏன்டா வெல்கம் பெனிஃபிட்னு சொல்லலாம், இது ஒரு ஆனுவல் பெனிஃபிட்னு சொல்லலாம். ஸோ ஒரு வருஷமும் உங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று அமேசான் பிரைம், ZEE5, அது சோனி லைஃப், ஏதாவது ஒரு மெம்பர்ஷிப் நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதனால் பரவாயில்ல, 599 கொடுக்குறது வந்து தப்பு இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பேமெண்ட் நெட்வொர்க், இது ஒரு ரூபே கார்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூபிஐ சப்போர்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ். இந்த கார்டு யூஸ் பண்ணி கூகுள் பே, ஃபோன்பே, அமேசான் பே இதுக்குள்ள நீங்கள் சிங்க் பண்ணிட்டு ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கிறதால டிஃபால்ட்டே வந்து அந்த ஜிபே ஆக்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி ஜிபே இது மூலிமா ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுறதால உங்களுக்கு எந்த ஒரு ரிவார்டோ பாயிண்ட்ஸோ எதுவும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா லான்ச் அக்சஸ். இவங்க வந்து டொமஸ்டிக் லான்ச் அக்சஸ் வந்து 2 கொடுக்குறாங்க ஒரு குவார்ட்டருக்கும். ஓகே, ஸோ அப்புறம் இன்டர்நேஷனல் டொமஸ்டிக் லான்ச் அக்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கே 2 தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, டெபிட் கார்டில் இந்த அளவு கொடுக்கறது ஓகே தாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ். இந்த கோபிராண்ட் ஆப் கூட எப்படி நம்மளுக்கு பெனிஃபிட்லாம் கிடைக்குதுன்றது பார்க்க போகிறோம். ஸோ டொமஸ்டிக் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா சொல்கிறாங்க, அதாவது உடனடி கேஷ்பேக்ஸ். ஓகேங்களா? அதுவும் மேக்ஸிமம் 1000 ரூபீஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. இதில் வந்து மினிமம் ஆர்டர்லாம் கிடையாது. இப்போ 1000 ரூபாய்க்கு டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய்க்கு திருப்பி கிடைக்கும். ஸோ 2000 ரூபாய்க்கு டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா 200 ரூபாய் உங்களுக்கு இன்ஸ்டன்ஸாக உங்களுக்கு ஆஃபர் கிடைச்சிடும். ஸோ 5000 ரூபாய்க்கு பண்ணும்போது 500 ரூபாய் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். ஸோ இது ஃபைன் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இன்டர்நேஷனல் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண போதும் அதே 10% கேஷ்பேக். ஸோ அப் டு 5000 வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் இப்போ US, UK ஸோ அந்த மாதிரி இடத்துலாம் புக் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளைட் சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். 20,000, 30,000, 50,000 இருக்கும். அப்படி பார்க்கும்போது எஸ் ஃபைன், 5000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறது நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் டொமஸ்டிக் ஹோட்டல் புக்கிங் 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் இந்தியாவுக்குள்ள நீங்கள் ஹோட்டல்லாம் புக் பண்ணுறப்ப உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட். மேக்ஸிமம் பார்த்தோன்னா 5000. ஸோ இதுக்கு மினிமம் வேல்யூலாம் கிடையாது. ஸோ நீங்கள் 1000 ரூபாய்க்கு புக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 150 ரூபா திருப்பி கிடைக்கும். அதே போல இன்டர்நேஷனல் ஹோட்டல் புக்கிங் கூட 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதாவது மேக்ஸிமம் 10% வரைக்கும் கேஷ்பேக் தரதா சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எல்லாமே இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டுங்க. நீங்கள் அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து மறுபடியும் போய் நீங்கள் கேஷ்பேக்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு செம சூப்பர் தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ட்ராவல் பெனிஃபிட். ஓகே, இந்த இடம் பாருங்க, பஸ் புக்கிங். ஸோ இந்த ஆப்லேயே பஸ் புக் பண்ணும்போது 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப் டு 250 ரூபீஸ். ஸோ அதுக்கு மினிமம் ஆர்டர் வேல்யூ எதுவும் கிடையாது. ஸ்ப்ரீ ஹோட்டல்ஸில் 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, மேக்ஸிமம் அப் டு 5000 வரைக்கும். ஓகே, அதாவது டொமஸ்டிக் அந்த கணக்கில் வந்துடும். நெக்ஸ்ட்டு யூலோ பஸ் புக்கிங், அதாவது யூலோன்றது ஒரு ஆப் இருக்குது, ப்ளஸ் இந்த யூலோ பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப் டு 300. ஓகே, நெக்ஸ்ட் ஏர்போர்ட் டிரான்ஸ்ஃபர் அண்ட் தென் அவுட் ஸ்டேஷன் கேப். நீங்கள் ஏர்போர்ட் வந்து நீங்கள் கேப்லாம் புக் பண்ணுங்க தெரியுமா, அதுவும் 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப் டு 1000 ரூபாய். ஓகே, ஆக்டிவிட்டி புக்கிங், அதாவது நீங்கள் ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் புக் பண்ணுவீங்களா, ஏதாவது தீம் பார்க்கு அப்படி ஏதாவது புக் பண்ணுறப்ப 10% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, மேக்ஸிமம் 1000 ரூபீஸ். ஓகே,
நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அதர் பெனிஃபிட். ஓகே, ஷாப்பிங் பெனிஃபிட் கூட கொடுக்குறாங்க. பிக் பாஸ்கெட், பிளிங்கிட், ஃப்ளிப்கார்ட் வவுச்சர் வந்து அப் டு 250 ஒன்ஸ் பர் குவார்ட்டர், ஒரு குவார்ட்டருக்கும் 250 வரைக்கும் வவுச்சர் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் புக் மை ஷோ. ஸோ 250 ருபீஸ் ஆஃபர் கொடுக்குறாங்க. 2 மூவி ஆர் நான் மூவி, அதாவது ஈவெண்ட்ல கூட நீ புக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பர் குவார்ட்டர், ஒரு தடவை கொடுக்குறாங்க ஒரு குவார்ட்டருக்கு. அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அப்போ ஒன்று கொடுப்பாங்க, மார்ச், ஏப்ரல், மே. ஸோ அது போல் ஒரு குவார்ட்டருக்கும். நெக்ஸ்ட் கானா பிளஸ். ஸோ கானா பிளஸ் அந்த ஆடியோ இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அந்த மியூசிக் ஆப், அதுக்கு 12 மந்த் காம்ப்ளிமெண்டரி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. இதுவும் ஓகே தாங்க, ஃபைனுங்க. ஸோ அமேசான் 20% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப் டு 100 ரூபாய். ஸோ நீங்கள் ரீசார்ஜ், பில் பேமெண்ட் எதனா பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க. அதுவும் ஃப்ரைடேல மட்டும்தான். மினிமம் ரீசார்ஜ் வேல்யூ, அதாவது பில் அமௌண்ட் வேல்யூ வந்து 129 ரூபா. ஓகேங்களா? ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவைனா பரவாயில்லைங்க இது கூட. நெக்ஸ்ட் 20% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதே 100 ரூபாய் தான் திருப்பி கொடுக்குறாங்க. ஸோ மினிமம் வந்து 129 ஒன்லி ஃப்ரைடேஸில் மட்டும். ஸோ ஃப்ரைடே மட்டும் நீங்கள் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் பில்லு, அப்புறம் ரீசார்ஜ் இதெல்லாம் ஃப்ரைடே பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் ஓகேவா இருக்கும் போல இருக்கு. ஓகே, ஸ்விக்கி மட்டும் ஃப்ரைடே பண்ணணும், ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுன்னு பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தா இன்சூரன்ஸ் கவரேஜ். இவங்க வந்து பர்சனல், ஆக்சிடென்டல் அண்ட் பர்மனன்ட் டிசபிலிட்டி கவர் வந்து 10 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த கார்டு வச்சிருந்து நீங்கள் வந்து 30 டேஸ்க்குள்ள ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷனாவது பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் கேஷ் வித்ட்ராவல் கிடையாது. நான் சொல்றது வந்து பாஸ் மிஷின்லையோ இல்லை ஆன்லைன்லையோ இந்த கார்டை யூஸ் பண்ணி ஒரு டிரான்சாக்ஷனாவது பண்ணியிருக்கணும். அப்போ தான் இந்த இன்சூரன்ஸ் கவரேஜுக்கு எலிஜிபிள். ஓகே, ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து 50 lakhs வரைக்கும் இன்சூரன்ஸ் கவர் கொடுப்பாங்க. ரீசெண்டாக ஏர் இந்தியா கூட ஆக்சிடென்ட் ஆகி 1 கோடி ரூபாய் கவர் கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ அது இல்லாமல் அவங்க 1 கோடி ரூபாய் கொடுத்தது இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இந்த மாதிரி வர இன்சூரன்ஸ் கூட உங்களுக்கு கவர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஏடிஎம் லிமிட். ஸோ கேஷ் வித்ட்ராவல் ஒரு நாளைக்கு லிமிட் பார்த்தீங்கன்னா 50,000 வரைக்கும் நீங்கள் கேஷ் வித்ட்ரா பண்ணலாம். டிரான்சாக்ஷன் லிமிட் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வரைக்கும் நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணலாம் ஒரு நாளைக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஏடிஎம் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் ஆஃப் பரோடா ஏடிஎம்ஸில் ஒரு மாதத்துக்கு 5 தடவை வரைக்கும் நீங்கள் வந்து எந்த சார்ஜஸ் இல்லாமல் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஏடிஎம் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரோவில் 3, நான் மெட்ரோ ஏடிஎம்ஸில் 5 தடவை. அதாவது இந்த கிராமப்புறம் அந்த L2 சிட்டிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ நான் மெட்ரோ டயர் 2 சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதெல்லாம் வந்து 5 times வரைக்கும், சிட்டிக்குள்ளே 3 times வரைக்கும் தான். அதுக்கப்புறம் போச்சுன்னா 22 rupees ப்ளஸ் டேக்ஸ். ஓகே, அந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு கான்டாக்ட்லெஸ் டிரான்சாக்ஷன். இந்த கார்டை யூஸ் பண்ணி வைஃபை மூலியமாகவும் டேப் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதை டிசபிள் பண்ணி கூட வச்சுக்கலாம். நான் டிசபிள் பண்ணி தான் வச்சுருக்கேன் என்னுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டில் எல்லாமே. ஸோ இது வந்து அவங்க டிஃபால்ட்டாக கொடுக்குது 5,000 வரைக்கும் லிமிட்டு. ஸோ நீங்கள் வந்து 2,000, 1,000 அது போல் கூட செட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சர்ட் சர்வீஸ். 24/7 கன்சர்ட் சர்வீஸ் கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் இப்போ ஃபாரினுக்கு எங்கேயோ போகிறீங்க, ஸோ அந்த இடம் உங்களுக்கு எந்த இதுவும் தெரியாது. அப்போ இந்த கன்சர்ட் சர்வீஸ் டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும். கால் பண்ணி ஸோ ரிட்டர்ன் ஃப்ளைட் டிக்கெட்டாக இருக்கட்டும், ஏதாவது டேபிள் ரிசர்வேஷனாக இருக்கட்டும், இல்லை டாக்டர் அப்பாயின்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. நீங்கள் இங்கேருந்தே கால் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெடியாக ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுவாங்க. அவங்க கூப்பிட்டு போயிட்டு ஹோட்டல் ரூமில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பிக்கப் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. பட் இது வேற லெவலில் காஸ்ட் ஆகும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. மோஸ்ட்லி இது பிஸ்னஸ் பீப்புள் தான் யூஸ் பண்ணுவாங்க கிளைண்ட்டுக்காக. ஓகே, கிளைண்ட்டை வந்து இவங்க போய் கவனிக்க முடியாது. ஸோ வேற ஒருத்தவங்ககிட்ட சொல்லி அவங்க அந்த கிளைண்ட்டை கூப்பிட்டு அவங்களுக்கு கிஃப்ட் டெலிவரி பண்ணி அவங்களுக்கு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணி சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லா ஆஃபர்ஸும் இது எப்போ ஒன்றாலும் இவங்க வந்து ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நான் பார்த்த வரைக்குங்க, என்னுடைய ஒப்பீனியன் படி பேங்க் ஆஃப் பரோடாவில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த கார்டு வாங்கிக்கலாங்க. ரியலாகவே இது சூப்பரான கார்டு தான். ஸோ அது மட்டும் இல்லாத இங்கே பாருங்கள், ஓடிடி மெம்பர்ஷிப்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதுவே உங்களுக்கு 1000 ரூபாய், 1500 ரூபாய் கொடுக்குறாங்க. அதில் ஜாயினிங் ஃபீஸ், ரெனிவல் ஃபீஸ் இதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டா கூட ஓகே தாங்க. ஸோ மற்ற பெனிஃபிட்லாம் நம்மளுக்கு இருக்குல்ல. ஸோ ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறவங்க, அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த கார்டு ரியலாகவே ஓகேவான கார்டு தான் நான் சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் இல்லை கரெக்ஷன் ஏதாவது இருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் போயிட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஓகே, நானே தப்பு பண்ணியிருந்தா கூட நிறைய பேர் நிறைய டைம் வந்து கமெண்டில் தான் வந்து நிறைய இஷ்யூஸ் சால்வ் ஆகிருக்கு, நிறைய டிஸ்கஷனில். ஓகேங்களா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேயே. ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு பற்றியோ, டெபிட் கார்டு பற்றியோ, இல்லை ஃபினான்ஸ் பற்றியோ உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோ வேணும், இல்லை டிஸ்கஷன் பண்ணணும்னா கமெண்ட் பாக்ஸ் ஆர்எல்ஸ் என்னுடைய இன்ஸ்டாகிராம் சேட்டில் வந்து பிங் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம யூடியூப் சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது, போயிட்டு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் இருக்கும், நீங்கள் போயிட்டு பார்க்கலாம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.